ராஜாஜி டிஎன்பிசி பயிற்சி மையமானவர்களுக்கு இனிய வணக்கம். ஓப்போ A57 நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே அப்லோட் ஆயிருங்க சார். இனிமேல் வாரம் கண்டினியூ பண்ணிங்க, சரியா? ஒருவேளை அதுக்கு மேலேயும் வீடியோ வேணாம் அப்படின்னா ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பிடிஎஃப் கேட்டு நம்ம ஃபுல்லாகவே பிடிஎஃபே போட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? இது உங்களுக்கு ஒருவேளை வீடியோவில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது சொல்லிருங்க, இன்டிமேட் பண்ணுங்க, நம்ம அடுத்ததுலேருந்து பிடிஎஃபாகவே போட ஆரம்பிச்சிடலாம், சரி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வீடியோ விட பிடிஎஃப் தான் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சொல்லுங்கள், சரியா? வீடியோ வந்து கண்டினியூட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு அந்த 2 சிம்பிளிஃபிகேஷனும் ஆவரேஜ் மட்டும் நம்ம இன்னும் போடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. லாஸ்ட் வீக்கும் அதுக்கு முன்னாடி வீக்கும் அந்த 50 சம்ஸ் மட்டும் இல்லை, அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாளைக்குள்ளே அவர் சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி தான் நான் போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ண பார்க்குறோம். வீடியோ உங்களுக்கு ஒரு வேளை டஃப்பாக இருக்குது, என்னால் நோட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க, நம்ம பிடிஎஃப்லேயே போட்டுக்கலாம். பிடிஎஃப் எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், உங்களை விட எங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும், சரியா? அதனால் நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கவனிங்க. நம்ம ஏற்கனவே இதில் அந்த முற்றுரிமைகள் பற்றி பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஃபார்மாஸ் கொடுத்துருந்தோம், ஒரு சம் மட்டும் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம் நோட் பண்ணிக்க. இந்த ஃபார்மாஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் சார், அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் சம்ஸ் கேட்பானுங்க. அது சிம்பிளிஃபிகேஷன்லேயும் வரும், அது சிம்பிளிஃபிகேஷன்லேயும் மேடம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மாஸில் நம்ம ஒரு சில ஃபார்மாஸ் மட்டும் கொடுக்காம இருக்கும், ஒரே ஒரு ஃபார்மாஸ் மட்டும் கொடுக்காம இருக்கும், அது மட்டும் எழுதிக்கங்க. கடைசியாக அந்த x + y = 4 xy = 5ன்னு கொடுத்துட்டு அந்த x³ + y³ அந்த சம் கொடுத்துருப்போம். அது கீழே அப்படியே கண்டினியூவாக எழுதிக்க இந்த ஃபார்முலா. இது எழுதிட்டு இது கீழே எழுதிக்கங்க. இதுக்கு அடுத்தது x + y + z = 0 எனில் x³ + y³ + z³ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 3xyzக்கு ஈக்குவலாக இருக்கும். மேலே அது மைனஸுங்க சார். x³ + y³ + z³ - 3xyz = x + y + z × x² + y² + z² - xy - yz - zx. இதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த x + y + z 0வா இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும், சரிங்களா? அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 3xyzக்கு ஈக்குவலாக இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை பேஸ் பண்ணி சம் மேக்ஸிமம் கேட்க மாட்டானுங்க, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் சம்ஸ் கேட்பானுங்க. அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட், சரியா? சம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்தது இது கீழே சம் நோட் பண்ணிக்கங்க. 7³ - 10³ + 3³ மதிப்பு காண்க எப்படினாலும் போட்டுங்க, சரியா? 7³ - 10³ + 3³ இது நான் தான் சொல்கிறேன், அல்ஜீப்ராங்கிறது தனி டாபிக் கிடையாது. இப்போ நான் கொடுக்குற சம் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தம் தான். ஆனால் அல்ஜீப்ராவில் இந்த முற்றுரிமைகள் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அது அல்ஜீப்ராக்குள்ள வரது அந்த முற்றுரிமைகள். முற்றுரிமைகள் மீனிங்னா என்னன்னா, சிம்பிளிஃபிகேஷன் இருக்க ஃபார்முலா தான் முற்றுரிமைகள் கொடுத்து ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துக்கலாம் அவன் தனியாலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டான். ஒரு 2 சமன்பாடுகள் கொடுத்துட்டு அதோட மீப்போ என்ன மீசியம் என்னன்னு கேட்பானுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை காரணிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல இப்போ இது மாதிரி கொடுத்துருப்பானுங்க, கவனிங்க. x² + 7x + 10 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே x + 2ன்னு கொடுத்துருவோம். சுருக்குவே சுருக்குவே கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி சுருக்குவீங்க நீங்க?
ராஜ்குமார் கரெக்ட். இதை எப்படி சுருக்குவீங்க? இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சுருக்க முடியும். சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்றோம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது இயற்கணிதம்ங்கிறது தனி டாபிக் கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் மிங்கிள் பண்ணி அவன் கொடுக்குறானுங்க. அவனை கண்டிப்பான கொஸ்டின்ஸ் கேட்குறானுங்க. அல்ஜிப்ரால இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கானுங்க. அதனால அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். அதை மட்டும் நல்லா பார்த்துங்க. சரியா? குரூப் 2 குரூப் 1 எல்லாமே வருங்கம்மா. ராஜ்குமார் ஆன்சர் கரெக்ட்டுங்களா? -5 -2 எனக்கு புரியலங்கம்மா. தர்ஷினி பிரியா ஓ எக்ஸோட வேல்யூ சொல்றீங்களா? ஓகே ஓகே. கவனிங்க ஆன்சர் பார்ப்போம். 7 கியூப் -10 கியூப் +3 கியூப் இது மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த ஃபார்முலா தான். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz. ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது எப்படினாலும் வச்சுக்கலாம். XYZன்னு வச்சுட்டாலும் சரி, ஏபிசின்னு வச்சுட்டாலும் சரி. இது எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா அந்த 3 வேல்யூவும் கூட்டும்போது 0 வரணும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னா 7, ஒய்யோட வேல்யூ -10. அதனால நான் வச்சுக்கோங்க, இதை -10ன்னு எடுத்துட்டு கூட்டினா தான் 0 வரும். இசட்டோட வேல்யூ 3. அப்போ இதை மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா 7 -10 + 3 அப்போ 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0ன்னு வரும்போது இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 3xyzக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டேரெக்டாக நீங்கள் 7 கியூப் -10 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுங்கிறது 7, ஒய்ங்கிறது -10 இன்ட்டு இசட்ங்கிறது 3. 21 63 -630 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த சைன் குறியீடு எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துங்க. ப்ளஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் மைனஸ் வரும்போது அந்த மைனஸ் தெளிவாக எடுத்துங்க. சரியா? ராஜ்குமார் எல்லாமே அதே தான். -630. அன்புராஜ் கரெக்டுங்க. அது எக்ஸ் ப்ளஸ் 5. அந்த சைன் குறியீடு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். சரியா? ஆப்ஷன்லாம் ரெண்டுமே கொடுத்துருப்பான். +630 கொடுத்துருப்பான், மைனஸும் கொடுத்துருப்பானுங்க. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க தாங்க பிரச்சனை. அடுத்த நோட் பண்ணிக்கங்க. 16 கியூப் -6 கியூப் -10 கியூப் அதோட மதிப்பு என்ன, அல்லது மதிப்பு காணுங்க, அல்லது ஈக்குவல் டு கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தாலும் சரி. சார் பெருக்கெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. 2880 ஆன்சர். சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்க சார். 48 இன்ட்டு 6 288 இன்ட்டு 10 2880 ஆன்சர்.
இந்த சம் ஒரு நல்ல சம், இது புக்கில் இருக்கக்கூடிய சம்முங்க சார். இது 1 + 1/8 1 + 1/8 மைனஸ் 27/8 இதோட மதிப்பு காணுங்க. 1 + 1/8 மைனஸ் 27/8 இதோட வேல்யூ என்ன? -9/4. ராம் சக்தி 9/2 வராதுங்கம்மா. ஓப்போ கரெக்டுங்க. அபிதா கரெக்டுங்கம்மா. சரி, ஓகே, நம்ம சம் பார்க்கலாம். இவன் டைரெக்டாக கொடுக்கல. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தா நம்ம வேறு எதாவது தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். கவனிங்க. 1 + 1/8 மைனஸ் 27/8 கூட்டி கழிக்கணும். சரிங்களா? கீழே எல்லாமே 2 பின்னம் இருக்குது, ஒரு முழியன் இருக்குது, கீழே 8ன்னு இருக்குது. அப்போ எல்லாமே கீழ்ப்பகுதி 8ன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம அதை கூட்டவோ கழிக்கவோ முடியும். இந்த ஒன்றுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா 1/1ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1/8 மைனஸ் 27/8. இப்போ இங்கே 8 வரணும் அப்படின்னா மேலேயும் கீழே 8ஆல் பெருக்குங்க. அப்போ 8 + 1 மைனஸ் 27/8ன்னு வரும். அப்போ 9 - 27 -18/8 ஈக்குவல் டு -9/4. இதான கான்செப்ட் இதுதான் சார். இது இந்த விஷயம் தெரிஞ்சால் போட்டுடலாம். பட் இது இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஓகேங்களா, இல்லை இன்னொரு கான்செப்ட் சொல்லுங்களா? இது புரியுது இல்லைங்க சார்? -9/4 ஓகே, இது புரியுதுங்களா? நம்ம இந்த a³ இந்த கான்செப்ட் சொல்லணுங்களா? x + y + z = 0ன்னு வந்து இதோட வேல்யூ x³ + y³ + z³ = 3xyz. இதை சொல்லணுமா, இல்லை இதுவே போதுமா? இதோட விட்டுறலாங்களா? அது தேவைன்னா உங்களுக்கு சொல்லலாம், இல்லைனா இதுவே ஓகே. கான்செப்ட் இது என்னன்னா சார், சரி ஓகே, அது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதை என்னன்னா 1 + 1/8 கொடுத்துருக்கான், 27/8 கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அதோட கூடுதல் இந்த கான்செப்டில் தான் வரும். என்னன்னா x + y + z = 0ன்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே 8ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 8/8 + 1/8 மைனஸ் 27/8. இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கான்செப்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா x³ + y³ + z³. இதை க்யூப்ல எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2³ + 1³ மைனஸ் 3³ எழுதலாம். கீழே எல்லாத்துலேயுமே 2³ தான் வரும். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கவனிங்க. இது மேலே இருக்கிறது எல்லாம் கூட்டினா என்ன ஆகும் சார்? 2 + 1 3, 3 - 3 0ன்னு வந்துடும். சரியா? அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 3xyzக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3 × xங்கிறது 2/2 ப்ளஸ் இன்ட்டு 1/2 ஒய்ங்கிறது இசட்டுங்கிறது -3/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9/4ன்னு வரும்.
பெரிய லெவலில் யோசிக்கணும். அல்ஜிப்ரா போட்டிருந்தோம் அப்படின்னா யோசிப்போம். எல்லாம் டேரெக்டாக நம்ம அப்படியே கூட்டி கழிச்சிட்டு போயிடும். எல்லாமே ஒன்று தான். பட் கான்செப்ட் அவங்க புக்கில் கொடுத்துருக்க கான்செப்ட் இதுதான். சரிங்களா? அடுத்த நோட் பண்ணிங்க. எழுதிட்டிங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இந்த கான்செப்டில் தான் இது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி போட்டாலும் ஆன்சர் இதுதான் வரும், இப்படி போட்டாலும் ஆன்சர் இதுதான் வரும். அடுத்தது கான்செப்ட் என்னன்னாங்க, இதுதான் கான்செப்ட். இது ஒரு 8 மார்க் சம்னு வச்சுக்கங்களேன். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xy z தான் வரும். இதுதான் இங்கே அப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை இந்த மெத்தடுக்கு மாற்றணும். 2 கியூப் 1 கியூப் 3 கியூபுக்கு மாற்றிட்டு கொண்டு வரணும். பட் இது அவ்வளோ தூரம் போகவே தேவையில்ல. 1 + 1/8 மைனஸ் 27/8 அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னாவே டேரெக்டான சார் வரும். -9/4 தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, இதுலேயே வேலை முடிஞ்சிடும். இதுதான் இதுக்கு ஷார்ட்கட்டுங்க சார். நார்மல் மெத்தட் அப்படின்னா இதுதான் புக்கில் கொடுத்துருக்க நார்மல் மெத்தட். ஷார்ட்கட்டு டேரெக்டாக அப்படியே கூட்டி மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது தான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? x minus y equal to 5, x minus y equal to 5, xy equal to 16, x minus y equal to 5 மற்றும் xy equal to 16 எனில் x cube minus y cube ஓட வேல்யூ என்ன? $365. ஆன்சர் கரெக்டுங்க சார். கேகே அபிதா ஓகே, ஆன்சர் கரெக்ட். இது கவனிங்க, 2 ஃபார்முலா இருக்கும். இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வருது, 2 ஃபார்முலா கொடுத்துருப்பானுங்க. இது ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே முக்கியம். அவன் கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்குறான். இப்போ 2 ஃபார்முலாலையும் கவனிங்க, இங்கே புதுசாக நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சம்மில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கொண்டாந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டாவது டேட்டா எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தான் தேவை. இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துட்டான், எக்ஸ் ஒய்யும் கொடுத்துட்டான், எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கொடுத்துட்டான். இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 5ங்க சார். 5 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 16 இன்ட்டு 5. இப்போ இது 125 வரும் ப்ளஸ் 240 வரும். ரெண்டையும் கூட்டிங்கன்னா 365.
சரி என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கான். இந்த டேட்டா கேட்குறான் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு கேட்குறான். இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் எப்படி வரும்னா ரெண்டு ஃபார்முலாவில் வரும். ஒன்று எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு டேரெக்டாக ஒரு எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருப்பான். இதெல்லாம் ஃபார்முலா தான், இங்கே யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ரெண்டுலேயுமே எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வரும். இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. சரிங்களா? இது ரெண்டில் நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை கவனிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்கான், எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கான். இப்போ இந்த டேட்டா இதை எடுத்தீங்க நீங்கள் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 5ன்னு கொடுத்துடலாம், எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 16ன்னு கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒய் ஸ்கொயர்டும் அவங்க கொடுக்கல. அது பதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ரெண்டாவது ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் அப்படிங்கிறது இதுலேயும் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வரும். இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துட்டான், எக்ஸ் ஒய்யும் கொடுத்துட்டான், எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கொடுத்துட்டான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எது ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாமோ அந்த ஃபார்முலா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரியா? அன்புராஜ் சொல்லுங்க. அன்புராஜ் சார் இந்த லாஸ்ட் கிளாஸே கேட்டிருந்தான் சார், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஐயா ஒய் அது ஈக்குவல் என்னன்னா டு 16. டைரக்டா வந்து இல்ல நான் அது ஃபேக்டரைசேஷன் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு தான் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா நீங்க சொல்றபடி கான்செப்ட் படி என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டலாம் அல்லது 2ஐயும் கூட்டலாம். அவ்வளோ இது கான்செப்ட். எந்த ரெண்டை கூட்டினா 4 வரும்னா இது ரெண்டு தான் கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஆனா இது சரிங்க. பெருக்குனா உங்களுக்கு 5 வருமான்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமா சார். இப்போ இது மாதிரி எல்லாம் இதுக்கு நம்ம என்ன எப்படி இந்த காரணிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு இது ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கொண்டாந்து இப்போ எப்படின்னா கவனிங்க. இப்போ நான் சொல்றேன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ங்கிறத இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மைனஸ் ஒய்ன்னு வரும். சரி, அந்த ஒய் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இங்கே கொண்டாந்து எக்ஸுக்கு பதிலாக 4 மைனஸ் ஒய். ஒரே நிமிஷங்க சார், இவருக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4y மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5ன்னு வரும். இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 4y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். சம் இதுதான், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி எந்த ரெண்டு எண்களை கூட்டினா 4 கிடைக்கும், அந்த ரெண்டு எண்களை பெருக்குனா 5 கிடைக்கும். அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து நிற்கும், ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். இதுக்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காரணிப்படுத்த முடியாது. இதை சரிங்க சார். புரியுதுங்களா அன்புராஜ்? புரியுது சார். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுதான் சொல்றேன், அங்க கொண்டாந்து இங்க அப்ளை பண்ணும். ஏங்கிறது இது வந்து இருபடி சமன்பாடோட பொது வடிவம் வந்து என்னன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நீங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y பிளஸ் 5 இருக்கு. ஏங்கிறது 1, பிங்கிறது மைனஸ் 4, சிங்கிறது 5. இதை எடுத்துக்கிட்டு இதுல கொண்டாந்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். மேக்ஸிமம் ரூட் ஆஃப் இது மாதிரி நம்பர் தான் கிடைக்கும். ஓகே சார். புரியுதுங்களா? வேல்யூஸ் கண்டிப்பா கிடைக்கும், ஆனா வந்து இது மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும் அதுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. அது நம்ம காரணிப்படுத்தி வரும்போது நம்ம பின்னாடி வரும் சம்ஸ், நம்ம அப்ப பாத்துக்கலாம். சரியா? இப்போ இது மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கான்செப்ட்ல கொடுக்குறோம். சரியா? சரிங்க. கண்டிப்பா வேல்யூஸ் வரும். சரியா? எல்லாத்துக்குமே அல்ஜிப்ரால எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. அடுத்த சம் நோட் பண்ணிங்க. இது ஒரு நல்ல சம்முங்க சார். 2x பிளஸ் இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய சம் தான். அது 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 13 மற்றும் xy ஈக்குவல் டு 6 எனில் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. 8x கியூப் பிளஸ் 27y கியூபோட மதிப்பு காணுங்க. டூ எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 13, xy ஈக்குவல் டு 16 6, xy ஈக்குவல் டு 6 எனில் 8x கியூப் பிளஸ் 27y கியூபோட வேல்யூ என்ன?
இது வரைக்கும் யாரும் நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லல. 729ங்கிறது கிட்டத்தட்ட கரெக்ட்டுங்கம்மா சங்கீதா. அபிதா 2197ங்கிறது அந்த 13 கியூப் அதோட வேல்யூ தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. 13 கியூபோட வேல்யூ தான் 2197. சரி ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல சம்மது. ஒருவேளை ஆப்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் போட்டிருப்பீங்களேன்னு நம்ம தெரியல. லாவண்யா கரெக்டுங்கம்மா. சுரேஷ்குமார் கரெக்டு. 793 ஆன்சர். 793 தாங்க சார் ஆன்சர் கரெக்டு. கவனிங்க, அவன் கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. 2x3y கொடுத்துருக்கான். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 8x³ + 27y³ கேட்டிருக்கான். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா 2ஓட கியூப் 2 கியூப் அப்படிங்கிறது 8, 3 கியூப் அப்படிங்கிறது 27. அப்போ கண்டிப்பாக இதோட கியூப் வேல்யூ தான் இங்கே அவன் கொடுத்துருக்கான். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x + 3y³ அப்படின்னா சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதையும் கியூப் பண்ணணும். சரிங்களா? a + b ஹோல் கியூபுங்க சார். a + b ஹோல் கியூப் அப்படின்னா a³ + b³ + 3ab × a + b. சரிங்களா? இதை அங்கே அப்ளை பண்ணுங்க. a³ அப்படின்னா 8x³ + 27y³ + 3 × a × b × a + b = 13 கியூப் அப்படின்னா 2197. சரிங்களா? அது மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2197 வரும். இப்போ நமக்கு இதுதான் தேவை. சரி, இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி பாருங்க, 3 9ங்க சார். 9 2 18, 18xy. அப்போ 8x³ + 27y³ = 2197 மைனஸ் இது அப்படியே 18ன்னு மாற்றிக்கிங்க. 18xy × 2x + 3y. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2197 மைனஸ் 18 × xyயோட வேல்யூ என்ன சார்? 6 × 2x + 3yயோட வேல்யூ 13. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2197 மைனஸ் 1404 கிடைக்கும். கழிச்சிங்க அப்படின்னா 2197 1404 3 9 11ல் 4 போச்சுன்னா 7 793. அடுத்த சம் நோட் பண்ணிக்கிங்க, எழுதிருந்தீங்கன்னா. த்ரீ a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ வேல்யூ என்ன?
கொஸ்டின் மேலே இருக்கு பாருங்க. 3a plus 4b equal to 10 மற்றும் ab equal to 2 எனில் 27a cube plus 64b cube ஓட வேல்யூ என்ன? ஜீரோலாம் வராதுங்க சார். ஆன்சர் நிறைய பேர் கரெக்டாக தான் சொல்றீங்க. சேட் பப்ளிக் எல்லாம் வேணாங்கம்மா அது. சரி ஓகே கவனிங்க. 3a அதே கான்செப்ட் தான். 3a plus 4b equal to 10 ab equal to 2ன்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா 27a cube plus 64b cube ஓட வேல்யூ என்ன? 3 cube அப்படின்னா 27, 4 cube அப்படின்னா 64. சரிங்களா? அப்போ இதோட கியூப் வேல்யூ அதே தான் பண்ணியிருக்கானுங்க. 3a plus 4b whole cube. அப்போ ஈக்குவேஷன் அப்படின்னாவே ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ கியூப் எடுங்க, 10 கியூப்னு வரும். a plus b whole cube தான் நம்ம போன மாதிரி பார்த்தது தான். a plus b whole cubeனா a cube plus b cube plus 3ab into a plus b. இங்கே ஏங்கிறது 3a, பிங்கிறது 4b. அப்போ a cube அப்படின்னா 27a cubeன்னு வரும், b cube அப்படின்னா 64b cubeன்னு வரும். இதில் அப்ளை பண்ணிங்கன்னா a cube அப்படிங்கிறது 27a cube 64b cube plus 3 into a into b into a plus b. 3a plus 4b equal to 10 cube அப்படின்னா 1000 சொல்லி வரும். இப்போ நமக்கு தேவை இந்த 27a cube plus 64b cube தான் தேவை. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 3 into 3 9, 9 into 4 36ங்க சார். அந்த பக்கம் போகும்போது 27a cube plus 64b cube equal to 1000 minus 36ab into 3a plus 4b. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1000 minus 36 into 2 into 10. 1000 minus 720 equal to 280 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த நோட் பண்ணிக்கங்க. x plus 1 by x equal to 5 எனில் x square plus 1 by x square மற்றும் x cube plus 1 by x cube ஓட வேல்யூ என்ன? x plus 1 by x equal to 5 5 எனில் x square plus 1 by x square மற்றும் x cube plus 1 by x cube இன் மதிப்பு காண்க.
கரெக்ட்டுங்கம்மா. சூர்யா, சந்திரா, கஸ்தூரி, சுரேஷ்குமார் எல்லாமே ஈஸி தான் அது. ஏன்னா நம்ம அந்த இது கொடுத்துட்டோம், அந்த மெத்தட் கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ. அதே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ. சரிங்களா, இதுதான் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இதில் ஏங்கிறது அவன் என்ன சொல்லிட்டானா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டானு. ஏக்கு பதிலாக 5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 5ன்னு கொடுங்க. 5 ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னா 25 மைனஸ் 3 2 23ன்னு வரும். அதே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் 3a. இப்போ 5 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 5 125 மைனஸ் 15 ஈக்குவல் டு 110. ஃபார்முலாவோட சிம்பிளிஃபிகேஷன் தான், சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கானுங்க. இது தெரிஞ்ச போதும், ஈஸியாக தான் இருக்கும். சரி ஓகே, அடுத்த நோட் பண்ணிக்கிங்க. y மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னா y கியூப் மைனஸ் ஒன் பை ஒய் கியூப் மற்றும் y ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஒய் ஸ்கொயரோட மதிப்பு என்ன? கான்செப்டில் 79 சில பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. 756 கரெக்டுங்க. ராம் சக்தி என்னங்கம்மா 99 83லாம் சொல்கிறீங்க, 702 சொல்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கோம். சரி ஓகே, கவனிங்க. 756 83 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு கொடுத்தாலும் சரி அல்லது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான். அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அப்படி கொடுத்துருக்கானுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்
ப்ளஸ் டூன்னு வரும் சரியா. அதே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் 3a வரும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏங்கிறது 9 அப்படின்னா 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2 81 ப்ளஸ் 2 83ன்னு வரும். அதே மாதிரி 9 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 9 729 ப்ளஸ் 27 அப்போ என்ன வரும்னா 756 அப்படின்னு வரும். அடுத்த சம்மங் இது முடிச்சிட்டிங்கன்னா எழுதிங்க. ஏ ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 6 எனில் ஏ கியூப் ப்ளஸ் 1/a கியூபோட வேல்யூ என்ன? Sir, y squared by 1 by sorry y squared plus 1 by y squared equal to a squared minus 2 தானங்க சார் வரும். அப்ப 9 squared minus 2 தானங்க சார் வரும். போன முறை நம்ம அந்த ஃபார்மா கொடுக்கும்போது இருந்தீங்களா இல்லையா நீங்க? இதுதாங்க சார் நோட் பண்ணிருக்கேன். இருந்தீங்களா? ஒன்னு சரி ஓகே. அடுத்த சம் 198 கரெக்ட். நான் சொல்றேன் பாருங்கம்மா. ஏன்னா அப்படி நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க போயிருங்க. ஓகே சார். கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்பானா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணுவோம் சரியா. அப்போ இந்த பக்கம் போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால இது எப்படி வந்திருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு வரும் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்கும் சரியா. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இந்த 2 அந்த பக்கம் போகும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும். இது எப்பனா பிளஸ்ல கொடுத்துருந்தானா ஓகேங்க சார். சரியா. இப்போ அடுத்து நம்ம சம்ல என்ன கொடுத்துருந்தோம் மைனஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா. மேல தானே கொடுத்துருக்கோம். மைனஸ் பிளஸ் தான் சார் கொடுத்துருக்கோம். இல்லைங்கம்மா y மைனஸ் 1/y தானே கொடுத்துருந்தோம். ஆமாங்க சார் சம்ல கொடுத்துருந்தோம். ஓகே ஓகேங்க சார். இது கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருந்தானா y ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் கேட்டிருந்தான் கரெக்டா. ஆமாங்க சார். இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டேட்டா இதுதான். இதுல இருந்து நம்ம இதை கொண்டு வர முடியும். அப்ப இதுல இருந்து இதை கொண்டு வரணும்னா இதை ஸ்கொயர் பண்ணுவீங்க சரியா. ஓகே. அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர்டு என்ன ஆகும் இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் சார் பிளஸ் பிளஸ் அதான் புரியுதுல. ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் 1/y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்கும். இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் பிளஸ் 2 ஆயிடும். ஓகே அதான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம் சரியா. ஓகே ஓகே. இந்த ஃபார்முலா தாங்கம்மா அதை சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க சரியா. அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அடுத்த சம் அது எளிமையான சம் தாங்க சார். இது a பிளஸ் 1/a ஈக்குவல் டு 6 அப்படின்னா a கியூப் பிளஸ் 1/a கியூப் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் 3a 6 கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 3 216 மைனஸ் 18 அப்படின்னா 198 வரும். y மைனஸ் 1/y whole cube equal to 27 எனில் y cube minus 1/y cube ஓட மதிப்பு காண்க. y minus 1/y whole cube equal to 27 எனில் y cube minus 1/y cube ஓட வேல்யூ என்ன?
சார் சந்திரா பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. அதான் கரெக்ட்டுங்களா? லாவண்யா கரெக்ட்டுங்கம்மா. சார் ஆன்சர் 36 தான் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y மைனஸ் 1/y ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்கான். அப்போ y மைனஸ் 1/y என்ன வரும்னு பாருங்க. அப்போ என்ன வரும்னா டேரெக்டாக கியூபிக் ரூட் ஆஃப் 27 வரும். இப்போ 27 கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3ன்னு வரும். அப்போ y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 3. அப்போ அவன் கேட்டுருக்குது y கியூப் மைனஸ் 1/y கியூப் கேட்டிருக்கான். அப்போ a கியூப் ப்ளஸ் 3aன்னு வரும். சரிங்களா? a கியூபோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏங்கிறது தான் y மைனஸ் 1/y. அதோட கியூப் வேல்யூ அப்படின்னாவே 27 தான் வரும். அப்படி இல்லைனாலும் ஓகே 3 கியூப்னாலும் சரி. அப்போ 27 ப்ளஸ் 9 அப்படின்னா 36. இதில் அவன் டைரக்டாக கொடுக்கல. அடுத்து x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 23 எனில் x பிளஸ் 1/x மற்றும் x கியூப் பிளஸ் 1/x கியூபோட மதிப்பு காண்க. ஒன் கரெக்டுங்கம்மா தர்ஷினி. 25,550 25 இல்லைங்க. 5,110 கரெக்டுங்க. சரியா? ஆன்சர் 5,110ங்க சார். ஆன்சர் கரெக்ட் எல்லாமே சொல்றீங்க. கவனிங்க ஆன்சர் சொல்லிடுறேன் நான். x பிளஸ் 1/x ஈக்குவல் டு a அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருந்திருக்கும்னா a ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு இருந்திருக்கும்.
இந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூவோட வேல்யூ தான் அவன் 23ன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூங்கிறது 23னா ஏ ஸ்கொயர்டுங்கிறது என்ன இருந்திருக்குன்னா 23 + 2 25. ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வருங்க சார். 5ன்னு எடுத்துங்க, ஓகே அது கரெக்ட் தான். ஒருவேளை ஆப்ஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்ட். சரியா? இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா அடுத்தது கையே கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ x³ + 1/x³ கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ a³ - 3a. இப்போ 5 அப்படின்னா 5³ - 3 × 5 125 - 15 110 அப்படின்னு வரும். இதுக்கும் அதே தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சார் வரும். ஆப்ஷன் கொடுத்துருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் 110 தான் கொடுத்துருக்கான். +5ன்னு கொடுத்தீங்கன்னா +110 வரும். அதே -5ன்னு கொடுத்தீங்கன்னா -110 வரும். சரி, ஓகே. அடுத்த ஹெட்டிங் கொடுத்துங்க. காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். முற்றுரிமைகள் போதுங்க சார். இது பின்னாடி சம் வரும். ஃபேக்டரைசேஷன் முடிச்சுட்டு அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் சம் சேர்த்து வரும். அடுத்த ஹெட்டிங் கொடுத்துங்க. காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சார் அல்ஜிப்ரால. இது ஏன்னா மற்ற எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். அல்ஜிப்ரால ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய சம் அப்படின்னா இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி இந்த HCF LCM அதுவும் வந்து மேடம் தனியாக நடத்திடுவாங்க. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனும் மேடம் தனியாக, அதெல்லாம் ஒரு தனி டாபிக் வரனால இது எல்லாமே அதில் கவர் ஆயிரும். பட் இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் வேற எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. அல்ஜிப்ராக்குள்ள மட்டும்தான் பர்டிகுலராக அந்த ஃபேக்டரைசேஷன் வரும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட காரணிப்படுத்தல் முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன தீரம் மட்டும் இருக்கும். ஃபேக்டர் தீரம், ரிமைண்டர் தீரம், அது ஒரு 2-3 கிளாஸ்ல முடிச்சிடலாம். இன்னைக்கு ஃபேக்டரைசேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாஸ்ல அதிகபட்சம் 1 அல்லது 1.5 2 கிளாஸ் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்தது டேட்டா ஹேண்ட்லிங். அது என்ன யாருக்கும் ஆரம்பிக்கல. அந்த மியூட் பண்ணிருங்கம்மா, யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. அடியில தான் வச்சுட்டு போங்க, பொங்க கீழே ஊத்திருக்கேன். காரணிப்படுத்துதல் எழுதிக்கங்க. எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் சூர்யா சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார் இப்போ லாஸ்ட் சம்ல வந்து ஏக்கு +or-5 ஆன்சரா வரலாம் அப்படின்னா இங்க வந்து -5 வந்தா ஆன்சர் வந்து 145 தானே, 140 தானே சார் வரும்? இல்ல சார், இந்த +or- வர வேணாம், பிளஸ்ல மட்டும் 5 வரலாம்னு சொல்றேன் சார். ஒரே நிமிஷம்மா. இதானே கொடுத்துருக்கோம். y³ -3 தானே கொடுத்துருக்கோம். -5³ அப்படிங்கும்போது -3 × -5ன்னு வரும். -5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -125ன்னு வரும். இங்க +15 வரும். -110 வரும். என்ன பிரச்சனை இதுல? இல்ல சார், சாரி சார், நான் ஏக்கு இல்லைங்கம்மா, -5 -3ங்கும்போது -×−−ன்னு வரும். இது ரெண்டும் பிளஸ் ஆயிரும். திருப்பி மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +× மைனஸ் தானே? எஸ் சார், எஸ் சார். ஓகேவா? ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். ஓகேம்மா. சூர்யா, அது என்ன சொல்றது, கொஞ்சம் அவசர புத்தி. இன்னும் மியூட் பண்ணல. நீங்க மியூட் பண்ணிருங்க, யோசிச்சுங்க. சரியா? சாரி சார். ஓகே. அந்த கியூப் பவர் 4லாம் எடுக்கும்போது பார்த்து சொல்லுங்க. ஏன்னா அது ஆப்ஷன்ல இது மாதிரி சைக்காலஜிக்கல் படியா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்வத்தில் ஏதாவது பண்ணி விட்டுருவோம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் எழுதிங்க. காரணிப்படுத்தலாம் என்னன்னு பார்த்துக்கலாம்.
எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையும் அதன் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுவதை காரணிப்படுத்துதல் என்கிறோம். காரணிப்படுத்தல ரொம்ப ரொம்ப 99% இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இருபடி சமன்பாடு. இது கீழே எழுதிங்க. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். வாய்ஸ் சரியா வரலீங்க. காரணிப்படுத்தல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபடி சமன்பாடு தாங்கம்மா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவானுங்க. அதோட காமன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ax². இப்ப கேக்குதுங்களாங்கம்மா? ax² plus bx plus c = 0. அந்த இருபடி சமன்பாடு இந்த வடிவத்துல தான் கொடுத்துருப்பான். இதுல 2 டைப் வரும். ஒன்னு வந்து a = 1 அப்படிங்கிற ஒரு சமன்பாடு இருக்கும். a = 1 அப்படின்னா அந்த சமன்பாடு எந்த வடிவத்துல இருக்குன்னா x² plus bx plus c = 0 இருக்கும். அதே செகண்ட் டைப் எப்படி இருக்குன்னா இதை அப்படியே எழுதிக்கிங்க. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் கொடுத்துட்டு இதை எழுதிக்கிங்க. அது கீழே a = 1 அப்படின்னு கொடுத்துங்க. அப்படி கொடுத்தனா அந்த வடிவம் எப்படி இருக்கும்? பிரியா சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க பிரியா. சார் வாய்ஸ் சரியா வரலீங்க சார். மைக் ஆன்ல தான் இருக்கு. இப்ப கேக்குதுங்களா இல்லையா? சார் ரொம்ப லோவா கேக்குதுங்க சார். மற்ற நண்பர்களுக்கெல்லாம் கேக்குதான்னு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டெக்னிக்கலா ஏதாவது பண்ணுமான்னு தெரியல. இருங்க மற்றவட்டையும் கேட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணுவாங்கம்மா. இல்ல சார் கிளியரா கேக்குதுங்க சார். சரி ஓகே. அம்மா சிக்னல் கீது ஏதாவது கம்மியா இருக்க போதுங்கம்மா. கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சரி ஓகே ஓகே. அம்மா பிரியா நீங்க ஏதாவது சிக்னல் கீது இல்லாம இருக்க போதுங்கம்மா. மக்கள் மற்ற நண்பர்கள்லாம் கேக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகேங்க சார். இருபடி சமன்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதோட காமன் வடிவம் எப்படி இருக்குன்னா ax² plus bx plus c இருக்கும். அதுல a = 1 வந்துச்சுன்னா அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா x² plus bx plus c இருக்கும் சார். a not equal to 1னா 1 தவிர 2 3 4ன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா ax² plus bx plus c = 0. சரிங்களா? ஒரு இருபடி சமன்பாடு இந்த வடிவத்துல தான் இருக்கும். a = 1ன்னு வந்தா ஒரு சமன்பாடு வரும். a not equal to 1னா ஏங்கிறது அப்படியே கூட வரும். சரியா? இதை மட்டும் எழுதிக்கங்க. டைரக்டா சம் போயிடலாம். இதுக்கு தியரி எல்லாம் எதுவும் தேவையில்ல. காரணிப்படுத்தல் கண்டிப்பா ஸ்கூல்ல யாருக்குமே பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிட்டீங்களா சார்? நானே படிக்கலைங்கம்மா. எனக்கே இப்பெல்லாம் பிடிக்காது. பட் இப்ப பிடிக்கும் பிடிக்கலாம் வழி கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். பேசிக் மட்டும் தெரிஞ்சுங்க, அதுவே போதுமானது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சம் நான் கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு தியரி வேணும் அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம், இல்லைன்னா வேணாம். சரியா? என்னன்னா x² plus 7x plus 10 அப்படிங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு. இதை காரணிப்படுத்துங்க அப்படின்னு கொடுப்பானுங்க. காரணிப்படுத்துக அல்லது இதோட காரணிகள் என்ன அப்படின்னு கேட்பானுங்க. காரணிப்படுத்துக. யாரோ மியூட் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
காரணிப்படுத்துதல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு. இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 தான். சரிங்களா? இது என்ன வடிவம் அப்படின்னா a = 1 அப்படிங்கிற இருபடி சமன்பாடு. a = 1 அப்படின்னா அந்த சமன்பாடு எப்படி இருக்குன்னா x² + bx + c = 0ன்னு இருக்கும். இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய சமன்பாடு தான் இது. இந்த வடிவம்னாலும் சரி அல்லது ax² + bx + c-னாலும் சரி, ரெண்டுலையுமே காரணிப்படுத்துங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு காரணிப்படுத்துங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்கணும். மாறிலி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா? இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன சார்? 1. அதை மாறிலி கூட பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் சார்? எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கிற மதிப்பை இங்கே எடுத்து எழுதுங்க. 1 × 10 10 தான். இப்போ அந்த கிடைச்ச மதிப்புக்கு காரணிகள் கண்டுபிடிங்க. காரணிகள் அப்படின்னா எந்த இரு எண்களை பெருக்குனா அந்த மதிப்பு கிடைக்குதோ அதுதான் அந்த எண்ணோட காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இரு எண்களை பெருக்கும்போது 10 கிடைக்குன்னு பாருங்க. நிறைய காரணிகள் இருக்கும் 10க்கு. 1 10 2 5. இப்போ 1ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா 10 கிடைக்கும். அதே 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10 கிடைக்கும். இதுக்கு வந்து 2 காரணிகள் தான் இருக்கு. இப்போ திருப்பி நீங்க எழுதினீங்கனாலும் 5 2 10 1 எல்லாம் இது ஒரே தான். அது அதனால ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோடனே என்ன வருதுன்னு பாருங்க. அது ரிப்பீட் தேவையில்ல. சரிங்களா? அப்படி சொல்லணும். 2ன்னு சொல்லல, ரிப்பீட்டட் வேல்யூ தேவையில்ல. சரிங்களா? 1ஐயும் 10ஐயும் பெருக்கினாலும் 10ஐயும் 1ஐயும் பெருக்கினாலும் ஒரே மதிப்பு தான். அதனால அது திருப்பிலாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எடுத்தோடனையும் நீங்க பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. வர்ற மதிப்புக்கு காரணிகள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச காரணியில எது சரியான காரணி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க 2 காரணி இருக்கு. 1 10ன்னு இருக்கு, 2 5ன்னு இருக்கு. அந்த கண்டுபிடிச்ச காரணியில எந்த காரணிகளை கூட்டினா எக்ஸோட கெழு கிடைக்குதோ அதுதான் சரியான காரணி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. பெருக்கின மதிப்புக்கு காரணிகள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச காரணிகள்ல எது சரியான காரணி அப்படின்னா அந்த காரணிகளோட கூடுதல் எக்ஸோட கெழுவுக்கு சமமா வந்துச்சு அப்படின்னா அதுதான் சரியான காரணி. இங்க எக்ஸோட கெழு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸின் கெழு 7. அப்ப இங்க எதை கூட்டினா 7 வருதுன்னு பாருங்க. 1 + 10 அப்படின்னா 11 வரும். 2 + 5னா 7 வரும். இதுதான் சரியான காரணி. சரியான காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸோட கெழுவை கவனிங்க. எக்ஸோட கெழு 1ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா டைரக்டா அப்படியே எடுத்து காரணிகள் எழுதிருங்க. x + 2 × x + 5. அப்போ இந்த x² + 7x + 10 காரணிப்படுத்திங்கன்னா அதோட காரணி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 2 × x + 5. புரியுதுங்களா? சம் இதுதான். x² + 7x + 10 காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்கானுங்க. காரணிப்படுத்துக்கல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா x² கெழுவை மாறிலியோட பெருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். கிடைச்ச மதிப்புக்கு காரணிகள் கண்டுபிடிங்க. ரெண்டாவது, கண்டுபிடிச்ச காரணியோட கூடுதல் எக்ஸோட கெழுவுக்கு சமமா இருந்துச்சுன்னா அதுதான் சரியான காரணி. கண்டுபிடிச்ச காரணி கூடுதல் எக்ஸோட கெழுவுக்கு சமமா இருந்துச்சுன்னா அதுதான் சரியான காரணி. அந்த சரியான காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் x² கெழு 1ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா டைரக்டா காரணிகள் எடுத்து எழுதிருங்க. இங்க பிளஸ் இருந்தா பிளஸ்ன்னு கொடுத்து எழுதுங்க, மைனஸ் இருந்தா மைனஸ்ன்னு கொடுத்து எழுதுங்க. புரியுதுங்களா? இது காரணிப்படுத்துக்கு இவ்வளவுதான். இதுலயே வந்து x² கெழு 1 தவிர்த்து ஒருவேளை 2 3 4 அப்படி வந்துச்சுன்னா எப்படி பண்றது அதை மட்டும் சொன்னோம் அப்படின்னா காரணிப்படுத்தல அவ்வளவுதான். எழுதிக்கங்க. இது இந்த தியரி தேவையில்லை. x² கெழுவை மாறிலியோட பெருக்கணும், கிடைச்ச மதிப்புக்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும், அது தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, இந்த சம் எழுதிக்கங்க. அடுத்த சம் இன்னொரு 2 சம் பார்ப்போம். அடுத்த சம் எழுதிங்க.
காரணிப்படுத்துக்கு தான். அப்படியே 2ன்னு கொடுத்து எழுதிங்க. x² + 9x + 14 இதோட காரணிகள் என்ன? காரணிப்படுத்துக அல்லது காரணிப்படுத்துகள் அது காரணிகள் என்ன? அவ்வளோதான். கரெக்டுங்க சார். அபிதா. சரி, ஏன் சக்தி ஏஎம்டி வெயிட் சொல்லியிருக்கீங்க? ஓகே, தர்ஷினி கரெக்டுங்கம்மா. அதாவது -2 -7 அப்படிங்கிறது அதோட வேல்யூ. காரணிகள் அப்படின்னா எக்ஸை வச்சு தான் நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களாங்கம்மா? -2 -7 கிடையாது இதோட காரணி. காரணிகள் அப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த 2 காரணியும் பெருக்குனீங்கன்னா இந்த சமன்பாடு கிடைக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். x² கெழு 1, இதை மாறிலியோட பெருக்குனீங்கன்னா 14 கிடைக்கும். ஏன்னா 1 × 14 14 தான். இது காரணிகள் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 14 2 7 2 காரணி தான். இதில் சரியான காரணி அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எக்ஸோட கெழு இங்கே 9. சரிங்களா? எக்ஸோட கெழு 9. அப்போ இதில் எது சரியான காரணம்? 2 7 தான். இங்கே x² கெழு 1ன்னு இருக்கனால காரணிகளை டைரெக்டாக எழுதிருங்க. x + 2 × x + 7. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா x + 2 = 0, x + 7 = 0ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ -2, -7 சொல்லியிருக்கீங்க. இந்த -2 -7 அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டோட தீர்வுன்னு தான் சொல்லுவானுங்க. இந்த -2 -7 கொடுத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 0ன்னு பூர்த்தி அடையும். பட் நான் கேட்கறது ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எந்த 2? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சார்? இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸால x² 7x 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 14 வரும். அப்போ x² + 9x + 14 வரும். சரியா? அதனால ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டானா இதோட எடுத்தீங்க. இந்த -2 -7 நம்ம பின்னாடி பார்ப்போம். ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தீர்வுன்னு சொல்லுவானுங்க. சரி, அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆன்சர் நீங்கள் சொன்னது கரெக்டு. பட் எக்ஸ்ட்ரீம் அடுத்த கட்டத்துக்கு போய் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம அது அவ்வளோ தூரம் போக தேவையில்ல. ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாடு கொடுக்குறோன்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்னவோ அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். சரியா? ஆன்சர் வந்து x + 2 × x + 7 சார் ஆன்சர். x² - 5x + 6 அடுத்த சம்மு. x² - 5x + 6 காரணிப்படுத்துன்னு கொடுத்துட்டு 1 2 3 போட்டு எழுதிங்க. சரியா? x + 2 x + 3 கரெக்டுங்களா? விதுலா மாறன். x - 6 x - 1ன்னு சொல்றீங்க. x - 2 x - 3 சரி, 1 6 வருமா 2 3 வருமா? எல்லாமே மாறி மாறி ஆன்சர் சொல்றீங்க. 1 6 வருமா 2 3 வருமா? அதை மட்டும் ஒரு முடிவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2 3யா இல்லை 1 6ஆ? 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 2 இதுக்கு மொத்தமே 2 தான். சரி, ஓகே, நமக்கு டைம் ஆகுது. நீங்கள் வாங்க, நானே சொல்லிடுறேன். இங்கே என்ன தவறுகள் நடக்கும்? ஏன்னா ப்ளஸில் கொடுத்தானா பிரச்சனை இல்லை, அப்படியே பெருக்கி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி கூட்டி சொல்லிட்டு போயிடலாம். மைனஸில் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். சேம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். x² கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. x² கெழு 1 1 × 6 6 தாங்க சார். இப்போ 6க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 6 2 3 மொத்தமே 2 ஃபேக்டர் தான். இப்போ அடுத்தது இதில் சரியான ஃபேக்டர் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 1 6 2 3 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதில் கரெக்டான ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இதை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்னா எக்ஸோட கெழு கிடைக்கணும். இங்கே எக்ஸோட கெழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் கெழு -5. சரிங்களா? 2 எண்களை பெருக்கும் போது ப்ளஸ் வரணும் அப்படின்னா 2 வாய்ப்பு தான். கவனிங்க, 2 மதிப்புகளை பெருக்கும் போது ப்ளஸ் வரணும்னா ஒன்னா 2மே மைனஸாக இருக்கணும், அப்போதான் ப்ளஸ் வரும். இல்லை 2மே, இது ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க இல்லை சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், 2மே ப்ளஸில் இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு ப்ளஸ் வரும். ஒரு மதிப்பு மைனஸ்லையும்
ஒரு மதிப்பு பிளஸ்ல இருந்தா பெருக்கும்போது உங்களுக்கு என்ன சார் வரும்? மைனஸ்ல தான் வரும். இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட்ல நிறைய பேர் இந்த 1 6ன்னு எடுத்திருக்கீங்க. 1 6 எடுத்துட்டு இந்த 6க்கு மைனஸ் கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துட்டீங்க. கூட்டினீங்கன்னா ஓகே -5 தான் வரும். ஆனால் பெருக்குனா என்ன ஆகும் சார்? -6 தான் வரும். ஆனால் நமக்கு பெருக்கும்போது என்ன கிடைக்கணும்? +6 கிடைக்கணும். அதனால நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு மதிப்பை பெருக்கும் போது பிளஸ்ல வருது அப்படின்னா 2 வாய்ப்பு தான். ஒன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கணும், ரெண்டுமே பிளஸ்ல இருக்கணும். இப்போ ரெண்டுமே பிளஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட்டும் போது மைனஸ்ல வராது. அப்ப அடுத்த வாய்ப்பு ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுங்க. ஏன்னா அப்பதான் பிளஸ் வரும் நமக்கு. இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா -7 வரும். இது கிடையாது. அப்ப இதை கூட்டினீங்கன்னா -5. எக்ஸோட கீழே -5 தான். அப்ப இதுதான் சரி. அப்ப இப்ப காரணிகள் எடுத்து எழுதுங்க. அப்படியே என்ன குறியீடு இருக்கோ அதோட அப்படியே எக்ஸோட சேர்த்து எழுதிருங்க. ஏன்னா இங்க எக்ஸோட கீழே 1ன்னு இருக்கனால டைரக்டா அப்படியே எழுதிருங்க. x - 2 x - 3. இந்த x + 1 x - 6 எடுத்த ஆட்களுக்கு புரியுதுல சார் என்ன தவறுன்ட்டு? இந்த பேசிக் கான்செப்ட் நான் வச்சுக்கங்க. சரி, அது தெரிஞ்சுன்னா ஃபேக்டரைசேஷன் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட, அதாவது ஆப்ஷன் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. அதனால இந்த பேசிக் விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். அதுல இருந்து நம்ம எப்படி ஒன்று கொண்டு வந்துடலாம், அப்ளை பண்ணி எதோ ஒன்று கொண்டு வந்துடலாம். எதுவுமே தெரியாம போனோம் அப்படின்னா தான் பிரச்சனை. இது தமிழ் கிளாஸ் இல்லைங்கம்மா. நிவேதா பி செகண்ட் தான் ஆன்சர். ஓகே. x² + 4x - 12 காரணிப்படுத்துங்க. x² + 4x - 12. சங்கீதா அன்பு ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் வந்திருக்குமா? அந்த சிம்பிளிஃபிகேஷனும் x - 4x + 3 கரெக்டுங்களா? அது ரெண்டையும் கூட்டினா எப்படி சார் உங்களுக்கு 4 கிடைக்கும்? என்ன கான்செப்ட்ல சொல்றீங்க ஜீவிதா? x + 6 x - 2. ஓகே, கரெக்டுங்கம்மா. பிரியா அந்த ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் ஆன்சர் கீ போட்டிருக்குங்கம்மா. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனும் ஆவரேஜும் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விட்டுறோம். இனி வரும் வாரங்களில் சண்டே கண்டிப்பாக மண்டே அப்லோட் பண்ணிடுறோம். சரியா? அது கொஞ்சம் கேப் விட்டுச்சு, அதை என்னால் கட் பண்ணவே முடியலைங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 2 கொஸ்டின் வந்துடும். இனி வரக்கூடிய வாரங்களில் இனிமேல் மண்டே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஒருவேளை எனக்கு வீடியோ வேணாம், பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் மீட்டிங் இந்த வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டுறோம். சரி, ஓகே. கரெக்டாக தான் ஆன்சர் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. x² + 4x - 12. x² கெழுவை மாறிலியோட பெருக்குங்க. அப்போ 1 × -12 என்ன வரும்னா -12 தான் வரும். இந்த மைனஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 12க்கு காரணிகள் கண்டுபிடிங்க. 1 12 2 6 3 4 மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 2 மதிப்புகளை பெருக்கும் போது மைனஸ் வருது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரூலே இதுதான். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் தான் வரும். அதே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்னாலும் மைனஸ் தான் வரும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் ரூல். நல்லா நான் வச்சுங்க. 2 எண்களை பெருக்கும் போது ரெண்டுமே ப்ளஸ்ல இருந்தால் ப்ளஸ் வரும், ரெண்டுமே மைனஸ்ல இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும்.
ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் தான் வரும். இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா காரணிகள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் பெருக்குனா உங்களுக்கு மைனஸ் வரணும். அப்போ 2 எண்களில் ஒரு எண் கண்டிப்பாக மைனஸில் இருந்தால் மட்டும்தான் பெருக்கும் போது மைனஸ் வரும். ஆனால் கூட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸோட கெழுவு பாருங்க. எக்ஸோட கெழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +4ங்க சார். ப்ளஸில் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெரிய மதிப்புகளுக்கு 2 மதிப்பில் ஒரு மதிப்பு மைனஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பக்கம் எல்லாத்துக்குமே மைனஸ் கொடுத்தீங்கன்னா இதை கூட்டினா என்ன ஆகும் சார்? கண்டிப்பாக வேல்யூ மைனஸில் தான் வரும். அப்போ இது எக்ஸோட கெழுவுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுங்க சார்? அந்த எக்ஸோட கெழுவை வச்சு தான் நீங்கள் எதுக்கு மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 2 மதிப்பில் ஒரு மதிப்பு மைனஸ் வந்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் இங்கே மைனஸ் வரும். எதுக்கு மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட்டும் போது வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸில் வந்திருக்கா மைனஸில் வந்திருக்கான்னு பாருங்க. கூட்டும் போது வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸில் வந்திருக்குன்னா பெரிய மதிப்பு ப்ளஸ்லையும் சின்ன மதிப்பு மைனஸ்லையும் இருந்தால் தான் கூட்டும் போது ப்ளஸில் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சின்ன மதிப்புக்கெல்லாம் மைனஸ் குறி கொடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. இங்கே 12லேருந்து 1 போச்சுன்னா 11, 6லேருந்து 2 போச்சுன்னா 4, 4லேருந்து 3 போனால் 1. அப்போ நமக்கு சரியான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எக்ஸ் ஸ்கொயரோட கீழே 1ன்னு இருக்கனால காரணிகள் எடுத்து டேரெக்டாக எழுதுங்க. x - 2 × x + 6. இதில் போதும், இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இதே தான். எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவு மாறிலியோட பெருக்குங்க, அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. அதை ஆட் பண்ணும்போது அது எக்ஸோட கெழுவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் சரியான ஃபேக்டர். அந்த சரியான ஃபேக்டர் கண்டுபிடிச்சப்போ டேரெக்டாக எடுத்து ஃபேக்டர்ஸ் எழுதிருங்க. சரியா? அடுத்தது செகண்ட் டைப். இதில் ஃபஸ்ட்டு டைப்பு அந்த a = 1ன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் டைப்பு a வந்து ≠ 1 அப்படின்னா எப்படி இருக்கும்? ax² + bx + c = 0ன்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சம்மு 2a² + 2x² வச்சுக்கோங்க. (2x² + 9x + 20). இதுலேயும் அதே தான், காமன் தான். ஃபேக்டர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி என்ன ஃபேக்டர் கரெக்டான ஃபேக்டர் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் காரணிகள் எழுதுறது சொல்கிறேன். கரெக்டான ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். x + 2 சங்கீதா 5,4 கரெக்டுங்கம்மா. நான் கரெக்டான ஃபேக்டர்ஸ்னா அந்த சாரி 10ங்க சார். இது சாரி 20ன்னு போட்டேன். 10. சரி கவனிங்க, நான் சொல்லிடுறேன். எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா 2x² + 9x + 10ன்னு கொடுத்துருக்கேன். சேம் அதே கான்செப்ட் தான். x² கெழுவை மாறிலியோட பெருக்கணும். இங்கே x² கெழு 2ன்னு வந்திருக்கு. இப்போ 2யும் 10யும் பெருக்குனீங்க அப்படின்னா 2 × 10
20ன்னு வரும். 20 வந்த அப்புறம் இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸோட கெழுவுக்கு போங்க. இப்போ 20க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 10 2 120 2 10 4 5 அவ்வளோதான் 3 தான் இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது சரியான ஃபேக்டரா அப்படின்னா எதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எக்ஸோட கெழு கிடைக்குதோ அதுதான் நமக்கு சரியான ஃபேக்டர். எக்ஸோட கெழு 9ங்க சார். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சரியான ஃபேக்டர் இதுதான், இதுவும் கிடையாது 12. அப்போ இதுதான் 9 வரும் சரியான ஃபேக்டர். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதிடலாம். ஆனால் எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 தவிர்த்து இங்கே வேறு எந்த மதிப்பு வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க, கண்டுபிடிச்ச சரியான ஃபேக்டரை அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவால் டிவைட் பண்ணுங்க. இங்கே சரியான ஃபேக்டர் என்ன 4 5. இப்போ 4 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 5யும் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இது மாதிரி வகுக்கும் போது மேக்ஸிமம் ஒரு ஃபேக்டர் வந்து டிவைட் ஆயிருங்க சார். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். இது 5/2ன்னு இருக்கும். இந்த டிவைட் பண்ண அப்புறம் எடுத்து ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. இப்போ எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/2. இப்படி எழுதும்போது எந்த காரணி பின்னத்தில் வருதோ அந்த காரணி மட்டும் பின்னத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பால் அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இங்கே 5/2 இருக்குது, இந்த 2வை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த காரணி மட்டும் முழுவதும் 2ஆல் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 2x + 5. சரிங்களா, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். புரியுதுங்களா? இது வரைக்கும் ஈக்குவல் தான் சரியான காரணி கண்டுபிடிக்கிற வரைக்கும். சரியான காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1ன்னு வந்துச்சுன்னா டேரெக்டாக காரணிகள் எடுத்து எழுதிடலாம். 1 தவிர்த்து அங்கே வேற எந்த மதிப்புகள் வந்தாலும் சரியான காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த காரணியை அந்த மதிப்பால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் கேன்சல் ஆகும். ஒருவேளை கேன்சல் ஆகாமல் இப்போ காரணிகள் வந்து 4 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3ன்னு இருக்கு. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணுறீங்க, எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்போ கேன்சல் ஆகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எடுத்து காரணிகள் எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 4/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/3ன்னு வரும். இப்போ இந்த பின்னத்தை கேன்சல் பண்ண அப்படின்னா என்ன சார் பண்ணணும், இதையும் 3ஆல் பெருக்கணும், இதையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x + 4 3x + 5. இதுதான் கான்செப்ட். எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவால் அந்த சரியான காரணிகளை வகுங்க. வகுத்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஒருவேளை பின்னத்தில் இருந்துச்சுன்னா வகுத்து அப்புறம் அந்த பின்னத்தை எடுத்து காரணிகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னத்தை கேன்சல் பண்ணுங்க. சரியா? இவ்வளவுதான் காரணிப்படுத்துதல். இது 2வது டைப்பு. இதுல அந்த மைனஸ் பிளஸ் மட்டும் வர மாதிரி சம் வரும். கான்செப்ட் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவால அந்த சரியான காரணிகளை வகுக்கணும். வகுத்த அப்புறம் தான் காரணிகள் எடுத்து எழுதணும். சரியா? இது சம் எழுதிங்க. இன்னும் ஒரு 2 சம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஐடியா இருக்கும். சொல்லுங்கம்மா பிரியா, நீங்களே மியூட் எடுத்துட்டு சொல்லுங்கம்மா. சரி சரி சொல்லுங்க. மியூட் எடுக்க முடியலைங்களா பிரியா? இப்போ எடுத்து பாருங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், போன சம்ல எக்ஸ் ஸ்கொயர்னு கெழுன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த சம்ல வந்து எக்ஸின் கெழுன்னு இருக்குங்க சார். ஐயோ, எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா? போன சம்ல என்ன கொடுத்தேன்? போன சம் என்ன சமமா கொடுத்துருந்தேன்? ஒன்ன டைப் சம் சார். ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல ஆரம்பிக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்னு கெழுன்னு கொடுத்துருக்கீங்க சார். இதுல வந்து 2x ஸ்கொயர் நம்பர் வந்திருக்குங்க சார். இதுல வந்து 2x ஸ்கொயர்னு கெழு நம்ம எடுத்துக்க கூடாதுங்களா? அம்மா இல்லைங்கம்மா, 2x ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன வருங்கம்மா? 2 தானே. இப்போ 2x ஸ்கொயர்ங்கிறது ஒரு டேர்ம், ஒரு உறுப்பு. இது ரெண்டும் எக்ஸ் ஸ்கொயரோட சேர்ந்ததான் ஒரு உறுப்பு. இதுல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 1ன்னு இருக்கனால பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். பட் இங்க 2ன்னு இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன வரும்? 2 தானே வரும். நீங்க கேட்கறது எனக்கு புரியலைங்களே, என்ன தெளிவா கேளுங்கம்மா.
சார் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு கேளு. போன டைப் ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 14 சம்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கேளு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்தீங்க சார். இப்போ இந்த சம்ல வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 10 இருக்குல்லங்க சார். இப்போ வந்து எக்ஸின் கெழு ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துருக்கீங்களாங்க சார். அது எனக்கு புரியலைங்க சார். இங்க பாருங்க 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 10x 9x ப்ளஸ் 10 இருக்குங்களா? இதுல எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2x ஸ்கொயர்ங்கிறது ஒரு டேர்ம், 9xங்கிறது ஒரு டேர்ம், 10ங்கிறது ஒரு டேர்ம். அது புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுதுங்க சார். 2x ஸ்கொயர்ங்கிறது ஒரு தனி உறுப்பு. ஏன்னா இந்த பிளஸ் மைனஸ் வச்சு தான் நம்ம எத்தனை உறுப்புகள்னு பிரிப்போம். இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 3 உறுப்புகள் இருக்கு. இப்போ இந்த 2x ஸ்கொயர்ல 2x ஸ்கொயர்ங்கிறது ஒரு உறுப்பு. இந்த 2x ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு அப்படின்னா அந்த உறுப்புல எக்ஸ் ஸ்கொயரை தவிர்த்து மீதி என்ன இருக்கோ அதுதான் அதோட கெழுன்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கெழு அப்படின்னா இங்க 2. ஏன்னா போன சம்ல எப்படி இருந்திருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல 1 இல்ல. ஆனா நம்ம 1 அசியூம் பண்ணிக்குவோம். ஏன்னா மீனிங் 1 தானே அது. ஆமாங்க சார். அதனால இப்ப இங்க இதுல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்னன்னு கேட்டோம்னா நம்ம டைரக்டா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், அப்படியே 1ன்னு சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே சார். இதுல வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த சம்ல வந்து எக்ஸின் கெழு அப்படின்னா 9ன்னு அசியூம் ஆமாங்கம்மா, பண்ணிக்கலாமா எக்ஸ் சார்? 9xங்கிறது ஒரு தனி டேர்ம். அதுல எக்ஸோட கெழுனா எக்ஸை தவிர்த்து மீதி என்ன இருக்கோ அதான் அதோட கெழுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம 9 வச்சு தான் நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வரணுமா சார்? ஆமாங்கம்மா, 9 வச்சு தான் அது கரெக்டான ஃபேக்டா இல்லையான்னு கொண்டு வர முடியும். நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணுமா சார்? புரியல? இல்லைங்க சார். இப்ப எக்ஸோட கெழு வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணுமாங்க சார் இந்த சம்முக்கு? ஒரே நிமிஷம், நான் திருப்பி இன்னொரு சம் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க. இன்னொரு சம் நோட் பண்ணிக்க சார். 2x ஸ்கொயர். இந்த சம் நோட் பண்ணிக்காம நான் அதில் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. இதோட முடிச்சுக்கலாம் சார். 2x ஸ்கொயர் பிளஸ் 15x பிளஸ் 27. இதோட ஃபேக்டர்ஸ் என்ன காரணிப்படுத்துக. இதோட முடிச்சுக்கலாம். சிறிய ரூல் நான் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும். நான் 5:45 கிளாஸ் முடிக்கணும். இப்படியே தான் டைம் ஆகி போயிருது எனக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுறேன். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சராசரியும் 7/2/2021 அது போட்டிருப்பேங்க சார். சராசரி பர்சன்டேஜ் அந்த பி கிளாஸுக்கு இன்னும் வரவே இல்லைங்களா? அதை அப்லோட் பண்ணவே இல்லை. அப்படிதானங்க? அந்த அம்மாவும் நிறைய முறை சொல்லிச்சு. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி, ஓகே, கரெக்டு தான் ஆன்சரு. கவனிங்க, இருபடி சமன்பாட்டோட பொது வடிவம் இதுதான். சரிங்களா? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. சிங்கிறது மாறிலி உறுப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதில் ஏ பி சிங்கிறது மாறிலி எண்கள் அது. சரிங்களா? கெழு அப்படிங்கிறது எப்போதுமே நம்பர் பேஸ்டு தான் இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து இந்த இருபடி சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயரோட கெழு அப்படின்னா ஏன்னு சொல்லுவோம். அதே எக்ஸோட கெழு அப்படின்னா பின்னு சொல்லுவோம். சிங்கிறது மாறிலி உறுப்பு தான். சரியா? இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தணும் அப்படின்னாவே எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்கணும். அது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி. நீங்க கான்செப்ட் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை மாறிலியோட பெருக்கணும். இந்த சம்ல எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2ன்னு வந்திருக்கு. அப்ப 2 எடுத்து இந்த 27ஓட பெருக்குங்க. இப்போ 2 × 27னா 54. இப்போ இந்த 54 காரணிகள் கண்டுபிடிங்க. 1 54, 2 27, 3 18, 4 வராது, 5 வராது, 6 9. சரிங்களா? இவ்வளவுதான் காரணிகளா இருக்கும். இப்ப அடுத்தது கண்டுபிடிச்ச காரணிகள் சரியான காரணிகளா அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு குழு தரான். என்னன்னா இந்த மதிப்பு, அந்த மதிப்போட காரணிகளை கூட்டினா அது எக்ஸோட கெழுவுக்கு சமமா இருக்குன்னு சொல்றான். எக்ஸோட கெழு என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க இந்த சம்ல எக்ஸோட கெழு 15ன்னு கொடுத்துருக்கான். அப்ப எதை கூட்டினா 15 வரும்னு பாருங்க. ஒரே ஒரு வேல்யூ 6 9 இதை கூட்டினா மட்டும்தான் 15 வரும். இதுதான் சரியான காரணி. சரியான காரணி கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியான காரணி கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை கவனிக்கணும். இங்க 1ன்னு இருந்துச்சுன்னா டைரக்டா எடுத்து எழுதிடலாம். என்னன்னு எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 6
எக்ஸ் பிளஸ் 9 எழுதிடலாம். ஆனா இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 இல்லை. 1 தவிர்த்து மீதி எந்த மதிப்பு வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவால இந்த சரியான காரணிகளை டிவைட் பண்ணுங்க. 2 வந்துருக்குங்களா, 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு காரணி வகுப்பட்டுரும். 3ன்னு இருக்கும், இது 9/2ன்னு இருக்கும். வகுத்த அப்புறம் எடுத்து காரணிகள் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 9/2ன்னு வரும். இது பிரச்சனை இல்லை, பின்னத்தில் இல்லை. ஆனால் இந்த இது பின்னத்தில் இருக்கனால இந்த பின்னத்தை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எதால பெருக்குன்னா பின்ன கேன்சல் ஆகும்னா 2. ஏன்னா கீழ்ப்பகுதியில் 2 இருக்கு. அப்போ அந்த 2ஆல இந்த முழு காரணியும் பெருக்குங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு 2x பிளஸ் 9 இதுதான் சரியான காரணி. சரிங்க சார், இது தெளிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு 6-7 சம்ஸ் வரும். நம்ம அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா தெளிவாக வரும். ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு 4-5 சம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவீங்க. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. சார் அப்ப அந்த 2ஆல டிவைட் பண்றோம்லங்க சார், அது முன்னாடி 2x² இருக்கனால தான் 2ஆல டிவைட் பண்றோமா சார்? ஆமாம்மா, இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2ன்னு இருக்கனால தான் நம்ம 2ஆல டிவைட் பண்றோம். 3x² இருந்தா 3ஆல டிவைட் ஆமாம்மா, அதேதாங்கம்மா. 1 இருந்தாலும் என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒருவேளை இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2 வராம இங்க 1 இருந்துச்சுன்னா 1ஆல டிவைட் பண்ணா அந்த வேல்யூ மாறாது. அதனால நம்ம டைரக்டா எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது அதாவது ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க கான்செப்ட் என்னன்னா, இப்போ x² + 7x + 10ன்னு வரும். 2 5 எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1ன்னு இருக்குல்லங்கம்மா, அதையும் நீங்க 1ஆல டிவைட் பண்ணுங்க. 1ஆல டிவைட் பண்ணா வேல்யூ மாறாது. அதனால நம்ம அப்படியே டைரக்டா எழுத சொல்லியிருப்போம். x + 2 x + 5 எழுத சொல்லியிருப்போம். சரியா? எந்த இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு எது வந்தாலும் டிவைட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கங்க. சரியா? அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்கம்மா. சார் மியூட் நீங்களே எடுத்து விட்டுருங்க. நான் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டேன். கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஆன்சர் கீ நாளைக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம் சார். இந்த அதாவது போன வாரம் சிம்பிளிஃபிகேஷனும் போன வீக் நடந்தது தான் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறோம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா, இல்ல கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஹலோ சார். சார் சொல்லுங்க லோகநாதன். சார் இப்போ வந்து இங்க அந்த 2ஆல டிவைடட் பண்ணாம அந்த 15x வந்து இப்போ 6x + 9xன்னு போட்டு அது மாதிரி ஒரு பொதுவா வெளியெடுத்து அந்த மாதிரி போடலாமாங்க சார்? கண்டிப்பா போடலாம் சார். அது சரி, ஓகே ஓகேங்க சார். இப்ப எப்படி அதான் மெத்தடா இல்ல இல்லைங்க, அது எப்படி வரும்னா பெருசா வரும். இப்ப நீங்க காரணிகள் கண்டுபிடிச்சப்ப இதே சமம் நான் கொண்டு வரோம் பாருங்க. ஓகே சார். அதான் அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதேதான் இது 2x² 6x + 9x + 27 வரும். இதுல இருந்து 2x காமனா வெளிய எடுக்கணும். எடுத்தீங்கன்னா x + 3ன்னு வரும். ஓகே. இதுல இருந்து 9x காமனா வெளிய எடுக்கணும். 9 காமனா வெளிய எடுக்கணும். எடுத்தீங்கன்னா x + 3ன்னு வரும். இப்போ ரெண்டுல இருந்து x + 3 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா 2x + 9 வரும். ஓகே சார். அதான் இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இல்ல அது மாதிரி போடலாமா இல்ல கண்டிப்பா இதெல்லாம் வந்து இந்த காமனா எடுக்கிறதுலாம் தலைவலி. ஓகேங்க சார். டைரக்டா உங்களுக்கு வகுத்து போறது ஈஸியா தானே இருக்கும். அது ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு 2-3 சம் அப்ளை பண்ணுங்க, அது ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. ரம்யா சொல்லுங்கம்மா. சரி ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார். நல்லா படிங்க சார். சொல்லுங்க ரவி சார். சொல்லுங்க ரவி, கேக்குது சொல்லுங்க சார். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஆன்சர் போடுங்க சார். என்ன பிரச்சனைனா கொஞ்சம் எனக்கு பர்சனல் இஷ்யூனால நான் ஒரு 2 வாரம் டிலே ஆகி போச்சு. எனக்கு அதுல ஒரு 50 क्वेश्चन அப்படியே வந்து என்ன சொல்றது, என்னால அப்ப கண்ணி பண்ண முடியாம போயிருச்சு. லேட் ஆனாலும் வீடியோவே போடுங்கன்னு சொல்றேன் சார். இல்ல நான் என்னோட இதை சொல்லிடுறேன் நான். அதனால வந்து நான் இன்னைக்கு வீடியோவா இருக்கட்டும்ன்றேன். ஓகே ஓகே. எனக்கு ஏன்னா மக்கள் என்னன்னா ரொம்ப டிலே ஆகி போறீங்க, எங்களுக்கு பிடிஎஃப் இருந்தா பரவாயில்லன்றாங்க. அது எனக்கு புரியுது. இனிமேல் வரக்கூடிய வாரங்கள் கண்டிப்பா மண்டே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வாரம் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். இது வரைக்கும் போடணும் 2 क्वेश्चन பேப்பர் போடணும், அது நாளைக்கு பண்ணி விட்டுறோம். இனிமேல் வரக்கூடிய வாரங்கள்ல மண்டே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் கண்டிப்பா. சரியா?
மேக்ஸிமம் சரி வீடியோ சார் தான் சார் சரி சார் போடுவோம். ஓகே அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வீக்ல சொல்லுங்க, நம்ம மாத்திக்கலாம். சரியா? சரிங்க சார் ஓகே சார் முதல்ல என் சைடு இருக்கிறத நான் சரி தேங்க்ஸ் பண்ணிடுறேன். வாரம் கரெக்டான உங்களுக்கு மண்டே டியூஸ்டேல வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்க. அந்த மற்ற நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் ஓகே. வீடியோவில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அதில் கமெண்ட் பண்ணுங்க. அது கிளாஸ் நடக்கும்போது சொல்லுங்க. ஏதாவது இப்போ தவறுகள் அப்படின்னா ஒரு சில நண்பர் மெசேஜ் பண்ணுவாரு. நீங்க ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தாலும் கிளாஸ்ல சொல்லுங்க. இல்லைனாலும் சொல்லுங்க. சரியா? ஏதாவது சரி பண்ணிக்கலாம். எப்படி கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்கம்மா. சார், மென்சுரேஷன் டாபிக் இதே மாதிரி ஆன்லைன்லயே போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது அது ஐயா கொஞ்சம் நடத்துவாருங்களாங்கம்மா, ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா M1 ஐயா? ஆமாங்க சார். அவங்க வந்து டாபிக் வைஸா நடத்தலைங்க சார். ஜென்ரலா 10 கணக்கு கொடுத்து நடத்தினாருங்க சார் மென்சுரேஷன் டாபிக்ல. அதாங்க அது சார் இது மாதிரி சிலபஸ் வைஸா போனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி அன்னைக்கு ஓகே. அவங்க டைம் கொடுக்கலைங்க சார். சார் டைம் கொடுக்கவே இல்ல. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால சொல்ல முடியலைங்க சார். இதே மாதிரி ரெகுலரா போயிட்டு இப்ப கிளாஸ் மாதிரி இங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு டாபிக்கே நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்க சார். அந்த மாதிரி முடிச்சா கொஞ்சம் ஈஸியா அது இருக்கும். சொல்லிக்கலாங்கம்மா. அது நீங்க வந்து என்ன சொல்றேன்னா டைரக்டா அங்க எங்கெங்க கருத்துக்கள் சேர்க்கணுமோ அங்கங்க டைரக்டா சேர்த்துருங்க. நானும் சொல்றேன், புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சார் அதாங்க சார் அன்னைக்கு வீடியோ சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டாருங்க சார் எனக்கு வீடியோவை. புரிஞ்சிச்சு. திருப்பி சிக்குவாங்க. நம்ம அன்னைக்கு வச்சு செஞ்சிருவோம். விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். இப்ப நம்ம ஓகேவா? 2 டாபிக்கே முடிச்சிட்டோங்க சார். இப்ப ஆன்லைன்லயே 2 டாபிக் முடிச்சிட்டோங்க சார். அதே மாதிரி அங்கேயும் போனா அது கொஞ்சம் மென்சுரேஷன் பண்ணிக்கலாங்கம்மா. டைம் இருக்குங்கம்மா. ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம முடிச்சுட்டு கூட நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது நம்ம டாபிக் வைஸ் நீங்க எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நம்ம சீக்கிரமா நீங்க டாபிக் முடிச்சிருவோம். நீங்க சார்ட்ட கன்வே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேங்கம்மா. கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். சரியா? சரி ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே. நன்றி. சார் அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஸ்கூல்ல சார் வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாருங்க சார், குழப்பாம இருக்கிறதுக்கோசரம். அததாங்க சார் சரி நீங்களும் சொல்லுவீங்கன்றதுக்காக போட்டேங்க சார். எந்த தமிழ் கிளாஸ் எல்லாம் கான்செப்ட்டுங்கம்மா? போடலைங்க சார். இப்ப நம்ம காரணிப்படுத்துகளை சென்டர்ல மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸ் இருந்தா ஃபேக்டர்ல ரெண்டுமே மைனஸ் வரும். ஓகே. கேக்குதாங்க சார்? கேக்குதுங்கம்மா. சொல்லுங்க. கடைசியில மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் மைனஸ் வரும். ஓகே. ரெண்டுமே இப்ப எக்ஸின் கெழுக்கு முன்னாடியும் இங்க மாறிலி உறுப்புக்கு முன்னாடி 2 இடத்துலயுமே மைனஸ் இருந்தா பெரிய நம்பர் மைனஸ் வரும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லி கொடுத்தாருங்க சார். அது சரி ஒரு சில குழப்பம் அப்படின்றதுக்காக சார் நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக சரிங்கம்மா. சொன்னேங்க சார். சரி ஓகே. நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்சம் நான் முதல்ல தெளிவாயிட்டு அப்புறம் எங்களுக்கு கன்வே பண்றேன் பசங்களுக்கு. சரியா? சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஓகே, நான் கண்டிப்பா அடுத்த கிளாஸ் நான் சொல்றேங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. சார் இந்த ஆன்சர் கீ டைம் அண்ட் ஒர்க்குக்கு லாஸ்ட் 7 சம்க்கு வந்து சவுண்டே கேட்கலிங்க சார். அது வந்துச்சுங்கம்மா. அது சரி ஓகே, நான் சொல்றேங்கம்மா. முன்னாடியே ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னார், நண்பர் சொன்னார் ஒருத்தர். சரிங்க சார். மாத்திரம் அப்படின்னாங்க, இங்க மாத்தாமே விட்டாங்க போல. சரிங்க சார். ஏதாவது சமாளிச்சுக்க முடியுமா இல்ல கண்டிப்பா போடணுங்களா? அது போடணுங்க சார். 2-3 சம் சவுண்ட் கேட்காதனால புரியவே இல்லைங்க சார். ஓகேங்கம்மா, நான் அப்படின்னா அப்லோட் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. சரியா? சரிங்க சார். சரிங்கம்மா. ஐயா முடிச்சுக்கலாங்களா? மணி 6 ஆகுது. சரி ஓகே, நல்லா படிங்க சார். நம்ம திருப்பி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், மீட் பண்ணலாம். தேங்க்யூ.